Hi guys, welcome to Mupparai Training Academy. So continuous என்னுடைய Instagram பேஜ்ல ஆகட்டும் இல்ல நாங்க போடக்கூடிய வீடியோஸ்னுடைய பதிவுகள் ஆகட்டும் ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது எப்படி படிக்கணும். சோ ரெண்டு மூணு கேள்விகள் இங்க நான் வச்சிருக்கேன். 9th and 10th நான் நல்லா படிச்சிட்டேன் சார். ஓகேவா? சோ நான் வந்து எஸ்ஐ வரக்கூடிய எஸ்ஐ அண்ட் பிசி தேர்வுக்கு ரெடி ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேக்குறீங்க. இதை விட இன்னும் ஒரு சில பேர் வந்து நான் புக் பேக் क्वेश्चனும் பாக்ஸ் क्वेश्चன்லயும் தெளிவா இருக்கேன் சார். நான் பிசி எக்ஸாம் வந்து நல்லா பாஸ் ஆயிடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. என்னப்பா உங்க நியாயம்? என்ன உங்க நியாயம்? ஒரு வேலை வேணும் அப்படின்னா எந்த அளவுக்கு தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப நல்லா படிக்கணும். இனி எப்படி படிக்கணும் அந்த வீடியோவை பத்தின ஒரு சின்ன கிளான்ஸ் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ எப்படி படிக்கணும்ன்ற ஒரு ஐடியாவை தான் நான் தரப்போறேன். எதெல்லாம் படிக்கணும், அதை எப்படிலாம் படிக்கணும்ன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ நமக்கு வந்து எக்ஸாம்ஸை பொறுத்தவரை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு பார்ட்ஸையுமே எப்படி நீ வந்து புக்லேயும் சரி அல்லது ஒரு வீடியோஸ்லையோ இல்லை ஒரு டெஸ்ட் பேட்ச்லையும் சரி எப்படி நீ கவர் பண்ணணும் அப்படின்றத தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்கு நீ எப்படி படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத தான் நான் அப்கமிங் இந்த எக்ஸாம்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த எஸ்ஐபிசி தேர்வுகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து ஒரு கேள்விக்குறியோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ உனக்கு கேள்விக்குறியாவே இருந்தனா எக்ஸாம் வந்துட்டு வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி போயிடும். ஓகேவா? ஸோ அம்மா மின்னல்ன்ற மாதிரி இப்போ எவ்வளோ வருஷங்கள் ஓடிடுச்சு பாரு. கிட்டத்தட்ட நம்ம செப்டம்பருடைய எண்ட்ல இருக்கும். ஸோ செப்டம்பருடைய எண்ட்ல இருக்கக்கூடிய நமக்கு இன்னும் 3 மாதங்கள் தான் இந்த வருடத்தை வந்து கடக்கிறதுக்கு இருக்கே. ஸோ கண்டிப்பா எக்ஸாம் இந்த வருஷம் இல்லை, அது கன்ஃபார்ம். நோட்டிபிகேஷன் மேபி இந்த வருஷம் ரெடி ஆனாலும் எக்ஸாம்ஸ் எல்லாமே 2025 தான் உன்னுடைய எஸ்ஐ ஆகட்டும் அல்லது பிசி ஆகட்டும். ஸோ ரெண்டு தேர்வுகளுமே அடுத்த வருஷத்துக்கு வரும்பொழுது அது இப்படின்றதுக்குள்ள மறைஞ்சு போயிடும். ஸோ இன்னுமே நான் நோட்டிபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்றது தப்பு. ஸோ படிக்க ஆரம்பிச்சுடணும். இனி எப்படி படிக்கணும் அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது நான் 9th and 10th படிச்சிட்டேன் சார், அதுதான் ரொம்ப மேக்ஸிமம் சிலபஸ். ஸோ அதை நான் படிச்சுட்டு இருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். 2 3 என்ன 2 3 5ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்பயும் சொல்லுவீங்க. கூட்டி சொல்லலை, நான் சொல்றது பெருக்கி சொல்லுவேன். 2 3 பேருக்குன்னா என்ன வரும்? 6. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எவ்வளோ வேகமாக சொன்னேன்றது தான் முக்கியம். ஸோ 2 3 6 டக்குன்னு சொல்லிட்டேன். இதுவே 7 × 8ன்னு கேட்டா கொஞ்சம் தடுமாறுவேன், ஆனா பதில சொல்லிடுவேன். 56. ஒரு சில பேர் டக்குன்னு சொல்லிருப்பீங்க, ஒரு சில பேர் என்ன ஆகும் கொஞ்சம் நேரம் ஆகும். இது இப்ப கேட்கும் போது எவ்வளவு டக்குன்னு சொன்னேன்? 2 3 6 7 8 56. இதை வந்து இப்ப கேட்கும் போது டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா இதையே நான் உனக்கு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்லயோ இல்லை ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லயோ கேட்டிருந்தேன்னா டக்குன்னு சொல்லிருப்பியா? கண்டிப்பா கிடையாது. டக்குன்னு உன்னால சொல்ல முடியும்? டெஃபினெட்லி நாட். ஓகேவா? அது நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த வாய்ப்பாடு அப்பதான் படிக்க தொடங்கி இருப்பேன். அப்ப அவனுக்கு 2 3 6ன்றதே ஒரு குதிரை கொம்பா தான் இருந்திருக்கும். அப்பவே அது டஃபா தான் இருந்திருக்கும். ஸோ படிப்படியா உயர 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 அவனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ்ல அதை நீ பார்க்க பழகிடுச்சு. அப்ப நீ பார்த்து பழகின ஒரு விஷயத்தை இப்ப நீ கேட்கும் போது டக்குன்னு உனக்கு என்ன ஆகுது? சொல்ல தெரியுது. அப்போ சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பழகதான் சித்திரங்கள் அழகாக வரைய வரும், பழகதான் செந்தமிழையும் அழகாக பேச வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு சொல்லும் பொழுது நீ பழக்கத்தினாலதான் இந்த ஒரு விஷயம் உனக்கு இப்ப ஈஸியா வந்துச்சு. இதே நான் 24 வகுத்தல் 6 × 18 - 12 + 24 இந்த மாதிரி ஒரு சமன்பாடை கொடுக்கறேன்னா இந்த சமன்பாட்டை உன்னால ஒரு 5வது படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, ஒரு 6வது 7வது படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி சால்வ் பண்றதுன்றது ஒரு கடினமான செயல். ஆனா இப்ப உனக்கு இதை கொடுத்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி இந்த கணக்கை என்ன பண்ணுவேன்? எளிமையா சால்வ் பண்ணிடுவேன். வித்தின் 20 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ணிடுவேன். 20 செகண்டே அதிகபட்சம் நிறைய பேருக்கு இந்த கணக்கு அவ்வளவு எளிமையா சால்வ் பண்ணிடுவீங்க. காரணம் என்னன்னா பழக்கத்துல உனக்கு ஒரு வகுத்தலோ அல்லது பெருக்கலோ ஈஸியா மாறி இருக்கு. அப்ப பழக்கத்துல தானே மாறுச்சு. நான் போயிட்டு 10வதுல படிக்க வேண்டிய ஒரு கணக்கை 6வது படிக்கும் போதே நடத்தினா அந்த 6வது படிக்கக்கூடிய ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய மனநிலை எப்படி மாறும்? கண்டிப்பா ப்ரெஷரா உணர்வான். இவ்வளோ கஷ்டமா படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் 6வதுல அவனுடைய படிப்பை என்ன பண்ணிடுவான்? குவிட் பண்ணிடுவான். ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சும்மா சொல்லலை, படிப்படியாதான் ஒரு குழந்தைக்கு ஊட்டணும். எடுத்த உடனே யானை கவலை சோத்தை எடுத்து ஒரு பச்சை புல்ல வாயில அடிச்சுன்னா பச்சை புல்ல என்ன பண்ணும்? மூச்சு முட்டி செத்து போயிடும். குழந்தைங்களுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. குடல் பெருக உணவுகளுடைய அளவுகளை என்ன பண்ணுவாங்க? பெருக்கிப்பாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் திணிக்கணும். எடுத்தவொடனே மொத்தமா திணிச்சிட முடியாது. அப்ப 10th சிலபஸ் தூக்கி 6th குழந்தை கொடுத்தனா 6th குழந்தை படிப்பை கஷ்டம் வெறுத்து அதோட அந்த படிப்பையே வெறுத்துரும். அப்ப 10thன்றது மேக்ஸிமம் சிலபஸ் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்குன்ட்டு 6th படிக்காம நீ 10th போய் படிச்சுட்டா ஸ்ட்ராங்கா உன்னால என்ன பண்ண முடியாது? நிக்க முடியாது. சோ ஒரு வீடு வந்து கட்டி முடிக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம்? பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் இல்ல அப்படின்னா வீடுன்றது எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும்
அது சரிவது உறுதி. கண்டிப்பா அழிஞ்சிடும். எவ்வளோ பெரிய வீடா இருந்தாலும் அது அழிஞ்சிடும். அப்ப கடகால் ஒழுங்கா போடல, அந்த பேஸ்மெண்ட் நீ ஒழுங்கா போடலைன்னா வீடுகள் கண்டிப்பா சரிஞ்சு விழதான் செய்யும். அப்ப கடகால் அப்படின்னு நான் சொல்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6, 7, 8 இந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க தான் பேஸ். இவங்களை படிக்காம நான் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு நான் மேற்கொண்டு புக்கை உட்காந்து 9th and 10th படிச்சேன், இல்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சிட்டேன், இல்லைன்னா நான் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தரோவா இருக்கேன். நான் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வராதுன்னு இல்லை, அவங்கள ஜன்னல் மாதிரிமா, ஒரு வீட்டினுடைய ஜன்னல் மாதிரி அழகு. 12 கேள்விகளை உள்ளடக்கி இருப்பாங்க. ஒரு 12ல இருந்து எஸ்ஐலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 23 கேள்விகள் வந்து பாக்ஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்தே வந்துடும். கூற்றுகள் சம்பந்தப்பட்ட மாதிரியான கேள்விகளை ஃப்ரேம் பண்ணலாம், இல்லையா ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரியான கேள்விகளை ஃபெயில் பண்ணலாம், இல்லைன்னா வந்து தவறான இணை சரியான இணை அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட எஸ்ஐயா இருந்தா 23 24 கேள்விகள், பிசிஆர் இருந்தா ஒரு 12 கேள்விகள் அல்லது 8 கேள்விகள், இந்த மாதிரி எது வேணாலும் வரலாம். ஆனா அதுக்கு நான் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் படிச்சா மட்டும் பாஸ் ஆயிடுவியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மார்க் ஸ்கோர் பண்ணலாமே தவிர பாக்ஸ் கொஸ்டின்ஸ் படிச்சா கண்டிப்பா என்ன ஆக முடியாது, பாஸ் ஆக முடியாது. இப்போ தெரிஞ்சுக்கோங்க, நான் 9th 10th படிச்சுட்டேன், பாக்ஸ் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டேன், புக் பேக் படிச்சுட்டேன், நான் பாஸ் ஆனா கண்டிப்பா முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் படிக்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. ஏன்னா நீ உனக்கு போட்டியாளரா நினைக்கக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி காம்படிட்டரை சமாளிக்கிற அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டர் என்ன பண்ணணும், இந்த எக்ஸாம்க்கு சமாளிச்சாகணும். ஏன்னா அவர்களுமே எழுதுவாங்க அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு. அவர்களுக்கும் போட்டியோட நீ படிச்சா மட்டும்தான் உன்னால கண்டிப்பா என்ன பண்ண முடியும், ஜெயிக்கவே முடியும். அப்ப நீ இந்த பேசிக்ஸ்ல கிளியர் ஆகும். இந்த பேசிக்ஸ் தெரியாம நீ 9th 10th என்னதான் படிச்சாலும் அதுக்கு பேர் படிச்சது கிடையாது, மனப்பாடம். அதை உறுதியா தெரிஞ்சுக்கும். ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணனா எவ்வளவு நாள் நிற்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதற்கான பர்பஸ் வரும்போது அது கண்டிப்பா உன் மந்தையை விட்டு அகண்டு போயிடும். புரிஞ்சுக்கிட்டு படிச்சா மட்டும்தான் அது மைண்ட்ல நிற்கும். அந்த புரிதை வைக்கிறது, உன்னுடைய புரிதலுக்கு ஹெல்ப் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா 6, 7, 8. ஏன்னா இவர்கள சொல்ல விஷயங்களை தான் விரிவா 9th and 10th உனக்கு கொடுத்தே இருப்பாங்க. அப்ப இவர்களை படிக்காம உனக்கு 9th and 10th நீ எவ்வளவுதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் அதுக்கு பேர் மனப்பாடம். மனப்பாடம் மனப்பாடம் படிச்சேன்னு மட்டும் சொல்லிடாது. புரியுதா? சோ அப்ப 6, 7, 8 வந்து ஸ்ட்ராங்கா படிச்சு வச்சுக்கோ. இப்ப கூட டைம் இல்லை, இப்போ கூட டைம் இல்லாம இல்லை. இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பா எக்ஸாம்ஸ்குள்ள உன்னால எல்லா சிலபஸையும் மோர் ஆர் லெஸ் படிச்சு முடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் ஜிஎஸ்க்கான பிளானிங். அப்போ நீ ஜெனரல் ஸ்டடிஸ் பொது அறிவை நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னா நீ ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது யார் 6, 7, 8 இந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸை நல்லா படிச்சுட்டு தான் நீ எந்த 2 ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள நுழையணும், 9th and 10th நுழையணும். உளவியலை பத்தி அப்புறமா பார்ப்போம். உளவியல் ஒண்ணுமே கிடையாது, இருக்கிறதுலே எல்லாருமே கடினமா நினைக்கிறோம். ஆனா இதுதான் எக்ஸாம்ல நிறைய மார்க்கையும் வாங்கி கொடுக்குது, நிறைய ஈஸியாகவும் வந்து அமையுது. ஸோ உளவியல் ஒண்ணுமே கிடையாது, கஷ்டமே இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ நம்மளை பொறுத்தவரையும் ஜிஎஸ் கஷ்டம்னு நினைக்காதீங்க. ஜிஎஸ் ஈஸி. அந்த ஈஸியான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீ 6ல இருந்து 10ஆம் வகுப்பை தரவா படிக்கணும். இன்னொரு ஒரு விஷயம், சிலபஸ் மாற போகுது சார், புது சேர்மன் மாறிட்டாரு, உங்களுக்கு தெரியாத அந்த விஷயம் இப்படின்னு சொல்லிட்டு சில ரியூமர்ஸ் பரவும். ரியூமராகவே இருந்துட்டா நல்லது, அது நிஜத்துல வந்துருச்சுன்னா இன்னும் நல்லது. சிலபஸ் மாறினா என்ன, பழைய சிலபஸ் எடுத்துட்டு வருவாங்களா இல்ல புது பேட்டர்ன் எடுத்துட்டு வருவாங்களா? எப்படியும் பேட்டர்னை மாத்தினாலும் கொஸ்டின்ஸ் எங்க இருந்து தான் வரும், 6ல இருந்து 10க்குள்ள தான் வரும். அப்போ எக்ஸாமினுடைய பேட்டர்னை தான் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர கொஸ்டின்ஸ் எடுக்கக்கூடிய ஏரியாவை போய் மாற்ற போறது இல்லை. ஏன்னா இதுக்குன்னு புதுசா போயிட்டு ஒரு இதை எடுத்துட்டு வர போறாங்களா, புது சிலபஸை ஃப்ரேம் பண்ண போறாங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்? கண்டிப்பா கிடையாது. எங்க சுத்தினாலும் கடைசியில வந்து நிக்க போறது யாரு, 6ல இருந்து 10 இந்த ஸ்டாண்டர்ட்ஸ். நீ என்னதான் அவுட் ஆஃப் த போர்ஷன்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரி கேள்விகளை எடுத்தாலும் அந்த ஒரு சில கேள்விகளுடைய பேசிக்கான புரிதல் திறன் எந்த புத்தகத்துல தான் அடங்கியிருக்கும், 6ல இருந்து 10க்குள்ள தான் அடங்கியிருக்கும். இதை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டா அந்த வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு அவுட் சோர்ஸ் கொஸ்டினை கூட என்ன பண்ணலாம், ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு ஈஸியா ஆன்சரை பிளாக் பண்ணலாம். புரியுதா? சோ அதுக்காக உனக்கு புரியணும், மண்டைக்குள்ள ஏறணும் அப்படின்னா முதல்ல பேசிக்ஸ் கிளியர் பண்ணு. அது 6ல இருந்து 10க்குள்ள மட்டும்தான் இருக்கு. இந்த பேசிக்ஸ் நான் எப்படி படிக்கணும், இது நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து போஸ்ட் பண்றேன் என்ன பண்ணணும்னு. இனி எப்படி படிக்கணும்ன்ற ஒரு ஐடியா கிடைச்சிச்சுல. ஸோ 9th 10th மாஸ்டர் இன் யுவர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. புக் பேக் பாக்ஸ் முடிச்சிட்டேன்னா ஐ ஆம் த சோலோ மாஸ்டர் டு பெர்ஃபார்ம் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து நான் எல்லாரோட நல்லாவா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் எதுவுமே நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய மோட்டிவ் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை கிளியர் பண்ணி 9th and 10th நுழையிறதா மட்டும்தான் இருக்கணுமே தவிர நீங்களாவே எதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு அதீத கற்பனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்காதீங்க. இல்லைன்னா ஜிஎஸ் கஷ்டமா தான் முடியும். லைன் பை லைன் படி, லைன் பை லைன். பிசிக்கெல்லாம் அட்டை டு அட்டை லைன் பை லைன் படி. சார் இது இல்லைன்னு சொல்றாங்களே, இல்லைன்னு சொல்லுவாங்க தான், கேட்டுட்டா படிக்கிறத படிச்சு வச்சுக்கோ. இல்லையா அந்த இல்லைன்னு எதுக்கு சொல்றாங்களோ அதுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லாஸ்டா கவர் பண்ணிக்கோ.
லாஸ்டா படிச்சு முடிச்சுக்கோ. இப்போதைக்கு உனக்கு எதெல்லாம் மெயின் நாங்க வந்து ஆல்ரெடி ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். வேட்டை டெஸ்ட் வந்து எஸ்ஐக்கு கொடுத்துருக்கோம், புல்லட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிசி கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டுத்துலயுமே நாங்க சிலபஸ்ல வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமே கொடுத்துருக்கோம். இதை இங்க இருந்து எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அங்கங்க எடுத்து படிங்க, படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஐடியாவை வளர்த்துக்கிட்டு இதுக்கு மேலே இப்படி படிக்கணுமா அப்படி படிக்கணுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு இருக்காம இப்படித்தான் படிக்கணும்னு ஒரு பார்த்த வழி வகுத்துக்கிட்டு அதில் போகிறதுக்கான வழியை பாருங்க. அதை எப்படி படிக்கணும்ன்றதை அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கம்பல்சரி சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் ஜிஎஸ் எப்படி படிக்கலாம், உளவியல் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணுன்ற ஒரு பேசிக்கான ஐடியாஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அட் த டைம் ஸ்பாட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணி வரக்கூடிய உங்களுடைய காவலர் தேர்வில் உங்களுடைய காவலர் கனவுகளை வந்து நிறைவாக்கிக் கொள்ளுங்க. ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.